இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் 29ஆம் தேதி தாயாம் திரு அவை திருச்சபையினுடைய 2 மாபெரும் தூண்களாக விளங்குகிற திருத்தூதர் பேதுரு மற்றும் திருத்தூதர் பவுல் அவர்களுடைய பெருவிழாவைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, கத்தோலிக்க திரு அவையில சில விழாக்களுக்கு மட்டும் நாட்கள் தேதிகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதாவது கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழா மற்றும் அன்னை மரியாளுடைய பிறப்பு விழா மற்றும் மங்கள வார்த்தை பெருவிழா, திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழா மற்றும் புனித யோசேப்பினுடைய விழா, அப்படி என்று திருச்சபையினுடைய இந்த வழிபாட்டு அட்டவணையில சில நாட்கள் சில விழாக்கள் மட்டும் தேதியோடு குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த விழாக்கள் நமக்கு வந்தா கூட இந்த விழாக்களே முதன்மையான இடத்தை பிடிக்கின்றன. அதனுடைய ஒரு காரணமாகத்தான் பொது காலத்தினுடைய ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் இன்றைக்கு ஜூன் 29ஆம் தேதி தாயாம் திரு அவை திருத்தூதர்களான புனித பேதுரு மற்றும் புனித பவுல் அவர்களுடைய இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அன்புமிக்கவர்களே, புனித பேதுரு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர். இயற்பெயராக அவருக்கு இருந்தது சீமோன். ஆனால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு பேதுரு என்கிற அந்த பெயரை இடுகிறார். திருத்தூதர் பேதுரு அவர்களை அவருடைய அன்பு சகோதரர் அந்திரேயத்தான் இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு நம்ம விவிலியத்துல வாசிக்கிறோம். இயேசுவனுடைய வாழ்க்கையில நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளில் எல்லாம் இந்த திருத்தூதர் பேதுரு இருப்பதை நம்ம விவிலியத்துல அனைத்து நற்செய்திகளிலும் நம்ம வாசிக்கலாம். இயேசுவனுடைய மிக நெருக்கமான ஒரு சீடராகவும் இயேசுவால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு யோவானின் மகனான சீமோனே என்று இயேசுவால் அழைக்கப்பட்டிருந்தாலும் பேதுரு, நீ ஒரு பாறை, இந்த பாறையின் மீது என்னுடைய திருச்சபையை நான் கட்டுவேன் அப்படி என்று சொல்லுகிற அளவுக்கு திருத்தூதர்களில் தலைமையான ஒரு திருத்தூதராகவும் திருத்தூதர்களில் தலைமை பொறுப்பை பெற்றவராகவும் திருத்தூதர் பேதுரு அவரை நம்ம அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, இயல்பில் திருத்தூதர் பேதுருவை நம்ம பார்த்தோம் என்றால் சற்று முன்கோபக்காரராக, உணர்ச்சி வயப்படக்கூடியவராக, சில நேரங்களில் திறமையற்றவராக கூட நம்ம திருத்தூதர் பேதுரு அவர்களை விவிலியத்துல பார்க்கிறோம். விவிலியத்தின்படி இயேசுவை மும்முறை காட்டி கொடுத்த ஒரு திருத்தூதராகவும் நம்ம இவரை பார்க்கிறோம். முதலில் இயேசுவை மறுக்கிறார், இரண்டாவது இயேசுவை சத்தியமிட்டு ஆணையிட்டு மறுக்கிறார், மூன்றாவது சபித்து ஆணையிட்டு இயேசுவை மறுதலிக்கிற பேதுருவைத்தான் விவிலியத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த விசுவாச தடுமாற்றத்தை எல்லாம் சரி செய்கிற வகையில தான் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு தன்னுடைய திருச்சபை பேணி காப்பதற்காகவும் தன்னுடைய மந்தையை பேணி வளர்ப்பதற்காகவும் மும்முறை யோவானின் மகனான சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்கிற அளவுக்கு, யோவானின் மகனான சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்கிற அந்த மும்முறை கேள்விகளை கேட்டு விசுவாசத்துல உறுதிப்படுத்தி திருச்சபையை வழிநடத்துகிற மாபெரும் பொறுப்பை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரிடத்துல ஒப்படைத்தார். அன்புமிக்கவர்களே, பெந்தகோஸ்தே பெருவிழாவிற்கு முன்னமாக அச்சமுற்று திகிலுற்று நம்பிக்கையற்று வாழ்ந்த திருத்தூதர் பேதுரு பெந்தகோஸ்தே பெருவிழாவிற்கு பிறகு நாங்கள் கண்களால் பார்த்ததையும் காதால் கேட்டதையும் எங்களால் அறிக்கையிடாமல் இருக்க முடியாது என்று நாசரேத்து இயேசுவுக்கு சாட்சி பகர்ந்த, இறுதி வரையில அவருக்காக விசுவாசத்தோடு இருந்த, மறை சாட்சியத்தை ஏற்க துணிந்த, அந்த மறை சாட்சியத்துல இயேசுவை போல மரணிப்பதற்கும் கொல்லப்படுவதற்கும் தகுதியற்றவன் அப்படி என்று சிலுவையில தலைகீழாக அறைய சொல்லி அந்த வேதனையையும் அந்த மரண அனுபவத்தையும் இயேசுவுக்காக தாங்கி கொண்டு இயேசுவின் சாட்சியாக மரித்தவர் தான் இந்த புனித திருத்தூதர் பேதுரு அவர்கள். அன்புமிக்கவர்களே, இவரைத்தான் கத்தோலிக்க திரு அவையினுடைய மிகப்பெரிய ஒரு தூணாக நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் தொடக்க திருச்சபையில இயேசுவினுடைய பெயரால் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி கிறிஸ்தவர்களை ஒற்றுமையில வளர்த்து விசுவாசத்துல அவர்களை பாதுகாத்து மறைசாட்சியத்தால் அவர்களுக்கு உறுதி ஊட்டிய இந்த திருத்தூதர் பேதுருவுக்கு ரோம் நகரத்துல அவருடைய கல்லறையின் மேல் எழுப்பப்பட்டிருக்கிற பேதுருவனுடைய பெரும் கோவில் தான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய நம்பிக்கையின் மையமாக இன்றைக்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக இது மிகையாகாது. அன்புமிக்கவர்களே, இந்த திருத்தூதர் பேதுருவை போல மனித பலவீனங்களால் நம்ம சூழப்பட்டிருந்தாலும் நம்பிக்கையில இறைவன் நம்மை உறுதிப்படுத்தி விசுவாசத்துல இயேசுவுக்கு இவரை போல சான்று பகர இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக.
இரண்டாவதாக இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற திருத்தூதர் பவுலடியார். அன்புமிக்கவர்களே, தார்சு நகரத்துல பிறந்த மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்துல யூத சட்டங்களை கற்று தேர்ந்த யூத சட்ட வல்லுநரான கமாலியல் என்பவரிடத்துல சட்டத்தை பயின்றவராக ஒரு பரிசேயராக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த சவுல் என்கிற யூத இளைஞன் தான், பரிசேய இளைஞன் தான் பிற்காலத்துல இயேசுவை தமாஸ்கு நகர் செல்லுகிற வழியில தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு இயேசுவிடத்துல கேட்கிறார், ஆண்டவரே நீ யார் என்று கேட்ட நேரத்துல நீ துன்புறுத்தும் இயேசு என்று இயேசுவால் தனிப்பட்ட முறையில தடுத்தாட்கொள்ளப்பட்டு இயேசுவால் அழைக்கப்பட்ட அந்த சவுல் என்கிற பரிசேய இளைஞன் தான் பிற்காலத்துல இயேசுவுக்காக பல தூதுரை பயணங்களை ஏறெடுத்து இயேசுவுக்காக பல துன்பங்களை அனுபவித்து இயேசுவுக்காக கடைசியில நல்ல ஓட்டத்தை ஓடி விசுவாசத்தை காத்து கொள்வதற்காக நான் இன்றைக்கு என்னுடைய ஓட்டத்தை நிறைவு செய்கிறேன் அப்படி என்று சொல்லி என்னுடைய இந்த வாழ்க்கை இன்றைக்கு நிறைவு பெறுகிறது. இந்த வாழ்க்கையை ஒரு எரிபலியாக நான் கடவுளிடத்தில் ஒப்படைக்கிறேன். என்னை அழைத்த இறைவன் எனக்கு அந்த நிறை வாழ்வை தருவார், என்னை போல நம்பிக்கையுள்ளவர்களுக்கும் அவர் அந்த நிறை வாழ்வை கொடுப்பார் என்று தன்னுடைய விசுவாச வாழ்க்கையினுடைய ஒரு நிறைவாக நிலை வாழ்வை பெறப்போவதையும் அவரை போல நீங்களும் நானும் வாழ்ந்தால் நமக்கும் அந்த நிலை வாழ்வை இறைவன் தருவார் என்கிற அழகான நம்பிக்கை ஊட்டுகிற செய்தியையும் தான் திருத்தூதர் பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, அவருடைய தூதுரை பயணங்களில எத்துணை துன்பங்கள், எத்துணை வேதனைகள் அனைத்தையுமே இயேசுவுக்காக உலகத்துல கிடைத்த இந்த துன்பங்கள், உலகத்துல கிடைக்க இருந்த ஆதாயங்கள், இவை அனைத்தையுமே இயேசுவின் பொருட்டு குப்பை என கருதுகிறேன் அப்படி என்று சொல்லி வாழ்க்கையினுடைய இறுதி காலத்துல வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்பவர் கிறிஸ்துவே என்று சொல்லுகிற அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு உகந்த நல்ல எரிபலியாக ஒப்பு கொடுத்து கடைசியில ரோம் நகரத்துல இவர் ஒரு ரோமை குடியரசை பெற்றிருந்த ஒரு காரணத்தினால் சிலுவை மரணத்தை ஒரு ரோமை குடியுரிமை பெற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள். காரணம், சிலுவை மரணம் என்பது ஒரு அவமானத்தின் தண்டனை. ஆகவே ரோமை குடியுரிமை பெற்றிருந்த ஒரு காரணத்தினால் ரோம் நகரத்துல நீரோ மன்னனால் தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார். அவர் கொலை செய்யப்பட்ட இடத்துல இன்றைக்கு அவருக்கும் ஒரு பெருங்கோயில் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த பெருங்கோயிலில் சென்று இந்த திருத்தூதர் பவுலடியாருடைய அந்த மறை சாட்சியத்தை கண்டுணர்ந்து அவர் வழியாக கிறிஸ்துவில் நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதுதான் நாம் கண்கூடாக காண்கிற உண்மையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே அன்புமிக்கவர்களே, திருச்சபையினுடைய இந்த இரண்டு மாபெரும் தூண்களான திருத்தூதர் பேதுரு, திருத்தூதர் பவுல், இவர்களுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகிற அழகான பாடம் என்பது இந்த மண்ணுலக வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் திருச்சபை துன்பத்தில் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கடவுள் நேரிடையாக, இன்றைக்கு முதல் வாசகத்துல நம்ம வாசித்தது போல கடவுள் நேரிடையாக திருத்தூதர்கள் வாயிலாக உங்களையும் என்னையும் துன்பங்களில் இருந்து விடுவிப்பார் என்கிற அழகான எதிர்நோக்கின் செய்தியைத்தான் முதல் செய்தியாக இன்றைக்கு நமக்கு இந்த விழா நமக்கு கற்றுத்தருகிறது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு தடைகள் வந்தாலும் இறைவன் உங்களையும் என்னையும் இன்றைக்கு திருத்தூதர் பேதுருவை விடுவித்தது போல விடுவிப்பார் என்கிற அழகான முதல் நம்பிக்கை செய்தியை பெறுவோம். இரண்டாவது ஒரு செய்தியாக அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு திருத்தூதர் பேதுரு கைது செய்யப்பட்ட நேரத்துல அவருக்காக திருச்சபை உருக்கமாக மன்றாடியது. அந்த உருக்கமான மன்றாட்டின் விளைவாகத்தான் கடவுள் அற்புத ஒரு செயலை இன்றைக்கு வெளிப்படுத்தினார். நம்முடைய குடும்பங்களில் தனிப்பட்ட முறையில் நம்ம ஜெபிக்கிற பொழுது இறைவன் அருள் ஆசிரை வழங்குவார். குடும்பமாகவும் சபையாகவும் ஜெபிக்கிற நேரத்துல இன்னும் அருள் ஆசிரை அற்புதமான வகையில நமக்கு வெளிப்படுத்துவார் என்கிற இரண்டாவது ஒரு செய்தியும் தான் இந்த விழா நமக்கு உணர்த்துகிறது. மூன்றாவது செய்தியாக அன்புமிக்கவர்களே, இந்த மண்ணுலகில கிறிஸ்துவுக்காக அத்துணை துன்பங்களையும் ஏற்றுக்கொண்ட திருத்தூதர் பேதுரு, பவுல் கடைசியில ஆண்டவரால் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த மண்ணுலகில எவ்வளவு வேதனை வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இறைவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து இறை வேண்டலில் ஒன்றித்து இருந்து எதிர்நோக்கோடு வாழ்ந்தால் இறைவன் உங்களையும் என்னையும் உயர்த்துவார் என்கிற அழகான செய்தியையும் இந்த விழா நமக்கு தருகிறது. இந்த அருமையான தினத்துல திருத்தந்தையர்களுக்காகவும், மறைபணி ஆற்றுகிற குருக்களுக்காகவும், கன்னியர்களுக்காகவும், பொதுநிலையினருக்காகவும் சிறப்பான விதத்துல ஜெபித்து கத்தோலிக்க திரு அவையை இந்த இரண்டு தூண்களுடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வைத்து ஜெபிப்போம். எல்லாம் உள்ள இறைவன்
தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.